தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தை இரக்கம் நிறைந்த கடவுள். அவரே ஆறுதல் அனைத்துக்கும் ஊற்று. அவரை போற்றுவோம். திருப்பாடல் 130. பல்லவி. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். என் விண்ணப்பக் குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். பல்லவி. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பர். பல்லவி. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கிறேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். பல்லவி. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட, ஆம், விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது. பல்லவி. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். இஸ்ரேலே, ஆண்டவரே நம்பியிரு. பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. எல்லா தீவினைகளினின்றும் இஸ்ரேலை மீட்பவர் அவரே. பல்லவி. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். இறந்தோரிடமிருந்து இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்த எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, சாவுக்குரிய எங்கள் உடலுக்கும் நீர் உயிர் அளிப்பவர் என்பதால் இறந்த உம் அடியார்கள் இவர்களுக்காக நாங்கள் விசுவாசத்துடன் வேண்டுதல் புரிகிறோம். உம் திருமகனோடு மகிமையில் உயிர்த்தெழும்படி இவர்கள் அவரோடு திருமுழுக்கில் புதைக்கப்பட்டார்கள். விசுவாசத்துடனும் விருப்புடனும் இவர்கள் உண்ணும்படியாக வானக உயிருள்ள அப்பத்தையே இவருக்கு அளித்தீர். நாங்கள் உருகும் உள்ளத்தோடு இவர்களுக்காக செய்யும் வேண்டுதல்களுக்கு செவி சாய்த்தருளும். சாவுக்குரிய தலைகளிலிருந்து இவர்களை விடுவித்து உயிர்த்தெழும் நாளில் இவர்கள் உம் திருமுன் வந்து சேரவும் உம் புனிதர்களோடு பேரின்ப மகிமையில் பங்கு பெறவும் அருள்வீராக. உயிருள்ள இறைவனின் திருமகனாகிய கிறிஸ்துவே, உம் நண்பர் லாசரை சாவினின்று உயிர்த்தெழச் செய்தீரே. உமது திரு இரத்தத்தால் மீட்டருளிய இந்த அடியோர்களுக்கு புது வாழ்வும் மகிமையும் அளித்தருளும். உம்முடைய 5 காயங்களை முன்னிட்டு வேண்டுகிறோம். உத்தரிக்கிற நிலையில் உள்ளவர்கள், யாரும் நினையாத நிலையில் ஜெப உதவி பெற இயலாதவர்கள் ஆகியோர்களின் வேதனையை குறைத்து இவர்களை விண்ணரசில் சேர்த்து கொள்ளும்படி மன்றாடுகிறோம். நயீன் ஊர் கைம்பெண்ணின் ஒரே மகனுக்கு உயிர் கொடுத்து உம் பரிவிரக்கத்தால் அவருடைய கண்ணீரை துடைத்தீரே. நாங்கள் அன்பு செய்தவரை இழந்து அழுது புலம்பும் இந்நேரம் எங்களுக்கு ஆறுதல் அளித்தருளும். இவர்களுக்கு முடிவில்லா வாழ்வு ஒன்று உண்டு. இவர்களது வாழ்வு மாறுபட்டுள்ளதே அன்றி அளிக்கப்படவில்லை. இவர்களுக்காக விண்ணகத்தில் நிலையான வீடு ஆயத்தமாயிருக்கிறது என்ற திண்ணமான உண்மையை எண்ணி நாங்கள் அமைதி பெற அருள்வீராக. உமது பேரிரக்கத்தால் ஆண்டவரே, இவர்களுக்கு முடிவில்லாத இளைப்பாற்றியை அளித்தருளும். உம் அடியார்கள் தம்மை படைத்தவரும் மீட்டவருமாகிய உம்மை விரைவில் கண்டு
என்றென்றும் மகிழச் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் மீது மனமிரங்கி ஆண்டவரே இன்ப சாந்தி தாரும், இன்ப சாந்தி தாரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் மீது மனமிரங்கி விரித்த திரு கை கால்கள் விழவிலிருந்தோடும் விலையில்லா உதிரத்தால் அவர்களை விண் சேரும், அவர்களை விண் சேரும். மரித்த விசுவாசிகளின் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் உள்ள ஆத்துமங்களுக்காக ஜெபிப்போம். திவ்ய இயேசுவே, உத்தரிக்கிற ஸ்தலத்தின் ஆத்துமங்கள் பேரில் இரக்கமாயிரும். தாவீது அரசரின் புத்திரனாகிய இயேசுவே,
சிலுவை பாரத்தால் அதிகரித்த உமது திரு காயங்களின் கொடிய வேதனைகளை பார்த்து உத்தரிக்கிற ஆத்துமங்களின் பேரில் இரக்கமாயிரும் சுவாமி. தேவரீர் அன்று சிலுவை பீடத்தில் பலியாகும் நேரம் பச்சாதாப கள்வனுக்கு கிருபை புரிந்தது போல இந்த ஆத்துமங்களின் பேரில் இரக்கமாயிருந்து அவர்களை உமது பிரதட்சிய தரிசனையின் பாக்கியத்தில் சேர்த்தருளும். அங்கே சகல புனிதர்களோடும் சம்மனசுகளோடும் அவர்கள் சதா காலமும் தேவரீரை வாழ்த்தி ஸ்துதித்து கொண்டிருப்பார்கள். ஆமேன். உன்னதத்தில் வீற்றிருக்கும் பிதாவே, உத்தரிக்கிற ஸ்தலத்தில் வேதனைப்படும் ஆத்துமங்களுக்காக திவ்ய இயேசு கிறிஸ்துவின் விலை மதியாத திரு இரத்தத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றேன் சுவாமி. பரிசுத்தரே, சர்வ வல்லவ பரிசுத்தரே, அட்சயமான பரிசுத்தரே, சுவாமி எங்கள் மேல் இரக்கமாயிரும். பாவிகளுக்கு பொருந்தலை தந்தருளும். மரித்த சகல விசுவாசிகளுக்கும் நித்திய இளைப்பாற்றியை கட்டளையிட்டருளும். ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.